வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். நம்ம வேளச்சேரியிலேருந்து ஏஎஸ்வி அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தார். சார், இது மாடி தோட்டம் கிடையாது, எனக்கு மாடி தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும், செடி வளர்க்குறதுனா. நான் கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் செடிகளை வச்சேன் சார் பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த செடி எல்லாமே ரொம்பவே வளர்ந்து போய் ரூட்டு ஃபார்ம் ஆகி எல்லாமே கொஞ்சம் பேக்லாம் கிழிஞ்சு போயிருக்கு சார். என்னால் கார் பார்க்கிங்கில் தான் செடி வைக்கிறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அலோடு கொடுத்தாங்க, ஏன்னா மாடி தோட்டம்லாம் அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்த கார் பார்க்கிங்கில் இருக்கிற செடிகள் எல்லாமே பக்காவாக நீட்டாக அவங்களுடைய குழு வச்சு எனக்கு எல்லாமே க்ரோ பேக்லாம் மாற்றி ரூட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு பக்காவாக மண்ணெல்லாம் மாற்றி சூப்பராக ஸ்டாண்டெலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தேன். கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு நாங்கள் நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சில செடி எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே ரூட்டு ஃபார்ம் ஆகி ஃபுல்லாகவே வேறு தான், க்ரோ பேக்லேருந்து வெளியே எடுக்க முடியல, அந்தளவுக்கு ரூட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. இந்த அரளி செடி பாருங்களேன் எவ்வளோ ரூட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நீங்கள் எந்த அளவுக்கு பேக் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பல வருஷத்துக்கு அந்த செடி அதிலே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே அது என்ன ஆகுனா ரூட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே சுற்றிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இவர் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் பார்க்கிங்லேயே என்னால் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வரா மாதிரி ஸ்டாண்டு வைக்கிறதுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் வச்சிருந்த தொட்டி எல்லாமே பெரிய தொட்டின்றதுனால 20x20, அதாவது கீரை ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை பிளான் பண்ணி பக்காவாக அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். பிஃபோர் அவருடைய மாடி தோட்டம் இல்லை, கார் பார்க்கிங் தோட்டம்னு சொல்லலாம். அந்த தோட்டம் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம டீம் போய் எல்லா செடியுமே கவாத்து பண்ணி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டாண்டெல்லாம் அடுக்கி கொடுத்தாங்க. நடுவில் ஒரு ஆள் போகிற மாதிரி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி அவருக்கு சூப்பராக கொடுத்தோம். சூப்பராக இருக்குது சார், பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார், இது எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு எல்லா டிப்ஸையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டத்தையும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் தரமான மாடித்தோட்ட பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட நாட்டு விதையிலேருந்து க்ரோ பேக்கு மண்கலவிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.